சமூக வலைதளங்களில் பதிவிடப்படும் ரீல்ஸ் வீடியோக்களுக்கு லைக்ஸுகள் குவிவது மட்டுமின்றி பல்வேறு விதமான கமெண்ட்டுகளும் பதிவிடப்படும். அதில் அவதூறான மற்றும் ஆபாசமான கமெண்ட்டுகள் பல்வேறு சர்ச்சைகளுக்கும் வித்திட்ட சம்பவங்கள் நடந்தது உண்டு. அந்த வகையில் கேரளாவில் பெண் ஒருவரின் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோவுக்கு ஆபாசமாக கமெண்ட் செய்த நபரை அந்த பெண்ணை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதியைச் சேர்ந்த ஜெஸ்ஸி என்பவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சினிமா தொடர்பான ரீல்ஸ் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். வழக்கம் போல அந்த ரீல்ஸ் வீடியோவுக்கு பலரும் கமெண்ட் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் மூவாற்றுப்புழாவைச் சேர்ந்த ஒருவர் ஆபாசமாக புகைப்படத்தை அனுப்பி அந்த வீடியோ ரீல்ஸுக்கு கமெண்ட் செய்துள்ளார். இதையடுத்து ஆபாசமான கமெண்ட் பதிவு செய்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர் மீது ஜெஸ்ஸி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுபோன்ற புகார் மீது நடவடிக்கைகள் எடுக்க கூடுதல் ஆதாரங்கள் தேவை என கூறி போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த விவகாரத்தை பயன்படுத்தி ஆபாச கமெண்ட் பதிவிட்ட நபரிடம் பணம் பறிக்கலாம் என ஜெஸ்ஸி திட்டமிட்டுள்ளார். அதற்காக தனது நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து திட்டமிட்ட அந்த பெண் போலீசில் புகார் அளித்துள்ளதாக கூறி ஆபாசமாக பதிவிட்ட நபரை மிரட்ட தொடங்கினார். குறிப்பாக பாலியல் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த அந்த நபர் வழக்கை திரும்ப பெறுமாறு கெஞ்சியுள்ளார். இதற்கு ஜெஸ்ஸி 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே வழக்கை வாபஸ் பெறுவதாக கூறி மிரட்டியுள்ளார். தொடர்ந்து ஆபாசமாக கருத்து பதிவிட்ட நபரின் பெற்றோரையும் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு அந்த பெண் மிரட்டியுள்ளார். இல்லையென்றால் தங்களது மகனின் வாழ்க்கை நாசமாகிவிடும் என அச்சமூட்டியுள்ளார். தங்களால் 5 லட்சம் ரூபாய் மட்டுமே தர முடியும் என ஜெஸ்ஸியிடம் அந்த நபரின் பெற்றோர் கெஞ்சியுள்ளனர். இறுதியாக தங்கள் மகளின் திருமணத்துக்காக வைத்திருந்த நகைகளை விற்பனை செய்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளனர். மீதமுள்ள பணத்தை விரைவில் கொடுக்க வேண்டும் என ஜெஸ்ஸி மற்றும் அவரது நண்பர்கள் அபிஜித் மற்றும் சல்மான் ஆகியோர் சேர்ந்து அந்த நபரின் பெற்றோரை மிரட்ட ஆரம்பித்துள்ளனர். ஆபாச கமெண்ட் செய்தவர் பயத்தின் உச்சியில் செய்வதறியாது ஏலூர் போலீசிடம் புகார் அளித்துள்ளார். தாம் தெரியாமல் பெண்ணின் ரீல்ஸ் வீடியோவுக்கு கமெண்ட் செய்து விட்டதாகவும் தன்னை மிரட்டி பணம் கேட்பதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடியை அடிப்படையாக வைத்து ஜெஸ்ஸி மற்றும் அவரது நண்பர்கள் இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தாங்கள் குறும்படம் தயாரிப்பதாகவும் அதற்கு பணம் தேவை என்பதால் ஆபாசமாக கருத்து பதிவிட்ட நபரை மிரட்டி பணம் பறித்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இன்ஸ்டா ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட ஜெஸ்ஸி மற்றும் மிரட்ட உதவிய நண்பர்கள் ஆகிய மூவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு ஆபாசமாக கமெண்ட் பதிவிட்டவரை மிரட்டி 2 லட்சம் ரூபாய் வரை பெண் ஒருவர் பணம் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இன்ஸ்டா ரீல்ஸ் வீடியோக்களுக்கு ஆபாசமாக கமெண்ட் பதிவிடுவதை வழக்கமாக கொண்டுள்ள நபர்களுக்கும் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.